சிதாலயா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா, நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஒரு சாலிட் ஹார்ட் மெட்டீரியலாக மாறுறதா கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோம். இது வந்து கால்சியம் மினரல்ஸோட மெட்டபாலிக் டெஃபெக்ட்னால இந்த மாதிரி ஸ்டோனாக இது வந்து ஃபார்ம் ஆகுது. இது எந்தெந்த இடத்துலலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா, இந்த இடத்துலலாம் இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதோட இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 100%, 12% பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நார்த் இந்தியாவில் வந்து 15% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காமனாக 80% பேருக்கு வரக்கூடிய கிட்னி ஸ்டோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 mm தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 90% கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அது வந்து யூரின்லேயே வந்து எஸ்க்ரீட் ஆகி வெளில வந்துடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வருஷத்தில் 1 மில்லியன் பேர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்ம ஃபேமிலியில் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இல்லை வேற யாருக்கோ இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து சுத்தமாக குறையிறதுனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப ட்ரையான கண்ட்ரிலையோ இல்லை வாமான கண்ட்ரிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். அது இல்லாமல் சில வந்து மெடிக்கல் கண்டிஷன்லையும் டீஹைட்ரேஷன் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நமக்கு வந்து ரீனல் ஸ்டோன் ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. டைஜஸ்டிவ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய டயரியா இல்லை அப்சார்ப்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷனில் கால்சியமும் வாட்டரும் அப்சார்ப்ஷன் இல்லாமல் போகிறதுனால நமக்கு ரீனல் கால்குலை வந்து ஏற்படுது. அடுத்த காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது வந்து ரெட் மீட்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷு, பீஃப், போர்க்கு, இந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னியோட லோடு அதிகமாகிறதுனால கிட்னியால் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாமல் நமக்கு ரீனல் ஸ்டோன் வந்து ஏற்படலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவில் வந்து அளவுக்கு அதிகமான உப்பு சேர்க்கிறதுனாலையும் சுகர் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படலாம். இதை தாண்டி சில மெடிக்கல் கண்டிஷனில் நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்படுது. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மதுமேக நோய்னு சொல்லக்கூடிய சுகர்னாலேயோ இல்லை வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அதிகுருதி அழுத்தத்தினாலேயோ இல்லை ஹைப்பர் பேராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்னால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு காரணமாக அமையுது. இதை தாண்டி யூரினோட பிஹெச்சோட லெவல் வந்து அல்ட்ரா ஆகும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்படுது. இது எல்லாத்தையும் தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில மெடிசன்ஸ், அது இல்லாமல் ஒரு சப்ளிமெண்டரி எடுக்கிறோம்னா அதனால ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுது. என்னென்ன மாதிரியான சப்ளிமெண்ட்லாம் நம்ம எடுத்தோம் அதனால ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்டாசிட் மருந்துகளை நம்ம இன்டர்னலாக எடுக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு வழிவகை செய்யுது. அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக எடுக்கும் போதும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு அது ஒரு வழிவகை செய்யுது. தென் வந்து லக்ஸேட்டிவ், மலமிளக்கி மருந்துகளை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் ஆகாமல் எல்லாமே மலத்திலே போயிடும். அதனால் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து வந்து மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இல்லை வந்து ஆன்டி டிப்ரெசன்ட், மன அழுத்தம் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஏற்படலாம். இந்த கிட்னி ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. கால்சியம், ட்ரூவைட், யூரிக் ஆசிட், சிஸ்டைன், இந்த மாதிரி 4 வகையான ஸ்டோன்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த கால்சியம் ஸ்டோன் பாத்தீங்கன்னா காமனா வரக்கூடியது. இதுல வந்து கால்சியம் ஆக்சலேட் அண்ட் பாஸ்பேட் அப்படின்னு 2 வகையான ஸ்டோன் வந்து இருக்கு. இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த யங் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சாக்லேட் சாப்பிடுவேன், டீ வந்து குடிச்சிட்டே இருப்பேன், இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் நிறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 4 காஃபி, டீ இந்த மாதிரிலாம் குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீனல் டியூபுலார் அசிடோசிஸ்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த பாஸ்பேட் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. யூரிக் ஆசிட் ஸ்டோன் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா வந்து ஹை ரிச்சான புரோட்டீன் எடுக்கிறது, மால் அப்சார்ப்ஷன், டீஹைட்ரேஷன். அதாவது டீஹைட்ரேஷனால எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியை இந்த அளவு குவான்டிட்டி இருக்கக்கூடிய உப்பு போட்டோம்னா அதில் வந்து அந்த உப்போட அளவு தான் அதிகமாக இருக்கும். அதே 1 டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டோம்னா அது நல்லா கரைஞ்சி எஸ்க்ரீட் ஆயிரும். இதே மாதிரி தான் கிட்னியும் ஃபங்க்ஷன் பண்ணுது. நமக்கு அளவுக்கு அதிகமான தண்ணி குடிக்கும்போது அதில் இல்லாத தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே அதில் கரைஞ்சி யூரின் வழியாக வெளியே வந்துடுது. அதே வந்து நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா அந்த உப்போட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அது சின்ன மைனூட் பார்ட்டிகலாக சின்னதாக சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி கடைசியில் ஸ்டோனாக அது வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால தான் தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லக்கூடிய சுகர், அப்புறம் வந்து மெட்டபாலிக் டிசார்டர், கால்சியம் மினரல்ஸ் மெட்டபாலிக்ஸும் வந்து அஃபெக்ட் ஆச்சுனாலும் நமக்கு வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து வருது. சிஸ்டைன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரியா, நமக்கு பரம்பரையாக முன்னாடி நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு தொடர்ச்சியாக வருது. இது எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அப்புறம் இந்த கிட்னி ஸ்டோனில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பெயின் வந்து ஒரு மேஜர் சிம்டமாக இருக்கும். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பெயினாக இருக்கும். இது எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இந்த பெயினானது வந்து இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா அந்த விலா எலும்புக்கு கீழே முதுகுப்புறத்தில் ஓரத்தில் இந்த பெயின் வந்து இருக்கும். அந்த பெயின் வந்து சைடில் வரும், லோவர் அப்டாமனில் வரும், கிராயின் ரீஜன், அதாவது வந்து லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி முதுகுலேருந்து ஆரம்பித்து முன்னாடி வந்து அந்த கிராயின் வரை இந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து இருக்கலாம். அது வந்து அந்த கல் இருக்க இடத்தை பொறுத்து நமக்கு அமையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை ஒரு பெயினோ வந்து இருக்கும். அதை தாண்டி நம்ம போகிற யூரினோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இந்த யூரினோட கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ இல்லை ரெட் கலர்லையோ இருக்கும். இது வந்து அந்த ஸ்டோன் வந்து சிறுநீர் புழையை வந்து கிழிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தசையோ இல்லை வந்து ரத்தமோ கசிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷனில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதை தொடர்ந்து அந்த இடத்துல பஸ்ஸும் ஃபார்ம் ஆகலாம். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீவரோ இல்லை ஒரு சில்னஸோ அதில் இருக்கும். ரெண்டாவது நம்ம போகிற யூரினோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்கும், கவுச்சி நாத்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து க்ளவுடியாக இருக்கும், ஒரு மாதிரி நுரைப்பு தன்மையோட போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி யூரின் போகும்போது சிவியரான பெயின் சில பேருக்கு இருக்கலாம். அப்புறம் ரத்தம் வந்து யூரின்ல வந்து கலந்து வெளியே வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம சிறுநீரக கற்களோட சிம்டமாக வந்து நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணனா இது எல்லாத்தையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரின் வந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாதீங்க. யூரின் வந்த உடனே வந்து போய் பாஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது நீர்ச்சத்து உள்ள பொருள்களை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு தண்ணியோட அளவு வந்து 3லேருந்து ஒரு 4 லிட்டராவது மேக்ஸிமம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இதை அளந்து வச்சாவது குடிச்சு கிட்னி ஸ்டோனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்லையாவது நீங்கள் போராடி அதை வெளியில் கொண்டு வாங்க. காய்கறியில் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி, சுரக்காய், பீர்க்கங்காய், புடலை, வெள்ளரி இந்த மாதிரியான காய்களை வந்து உணவில் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கும் போது அது வந்து நீரை பெருக்க செய்யும். அதனால நமக்கு அடிக்கடி யூரின் எஸ்க்ரீட் ஆகும். அப்படி எஸ்க்ரீட் ஆகும்போது அந்த கல்லோட சைஸை பொறுத்து அது கரைஞ்சி வருதோ, அப்படி இல்லை கல்லோட சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா முழுமையாகவே அந்த சிறுநீர் புழை வழியாக அது வந்து யூரின்ல வெளியே வந்துடும். அதுக்கடுத்து பழங்களில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, கிர்னி இந்த மாதிரியான பழங்களை வந்து எடுத்துக்கணும். எடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ், தக்காளி, அதாவது ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுக்காதீங்க. சாக்லேட்டோ இல்லை வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தென் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து வாழைத்தண்டு பொரியலாவோ இல்லை வந்து ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. அதை வந்து கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு நினைக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது ரத்தத்தோட அளவை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் எடுக்கிறதுனால எதுவும் ஆகாது, பயப்படாமல் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். அதனால் வந்து நமக்கு யூரினேஷன் அதிகமாகிறதுனால ஸ்டோன் வெளில வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து நான் சரியாகலை, எனக்கு இன்னும் அந்த பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ஒரு ஸ்கேனோ இல்லை ஏதோ எடுத்து அந்த ஸ்டோன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸோ அது இருக்க இடத்த பொறுத்தோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் அணுகி அதுக்கான முழுமையான மருத்துவத்தை வந்து பெறுங்க. அலோபதியில் இதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. உங்களுக்கு அறுவை மருத்துவம் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து தீர்வு இருக்குது. இதை பற்றின வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.